கணேசாய நமக. முருகா சரணம். இன்று 22/5/2024 வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் முருகக்கடவுள் அவதாரம் செய்த நாளாகும். வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் வரும் சிறப்பு நாள் இதுவாகும். விசாகம் 6 நட்சத்திரங்கள் ஒருங்கக்கூடியதொன்று. இதனால் முருகனும் 6 முகங்களோடு திகழ்பவர் என்பது ஐதீகம். உயிர்களுக்கு நேரும் மின்னல்களை நீக்கும் பொருட்டு சிவன் 6 முகங்களாய் தோன்றி தம் திருவிளையாடலால் குழந்தையானது இந்நாளில் மக்கள், பிராணிகள், தாவரங்கள் எல்லாம் ஓருயிராகி இணைக்கப்பட்டிருக்கும் உண்மையை விளக்குதலே இந்நாளின் கருத்தாகும். இதனால் சைவர்கள் இந்நாளில் விரதமிருந்து ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடுவர். வைகாசி மாதத்தில் சந்திரன் பௌர்ணமி நாளில் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும். அதனாலேயே இந்த மாதம் வைசாக மாதம் என்றிருந்து பின்னாளில் வைகாசி என்றானது. இந்த மாத பௌர்ணமி நாளை வைகாசி விசாகம் என்று குறிப்பிடுகிறோம். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வி என்றால் பச்சி, மயில். சாகன் என்றால் சஞ்சரிப்பவன், மயில் மீது வலம் வரும் இறைவன் என்பதால் விசாகன் என்றும் வழங்குவர். முருகனுடைய வாகனமாக சூரபத்மனே வீற்றிருக்கிறான். பகைவனுக்கும் அருள்கின்ற தன்மையை முருகப்பெருமானிடத்தில் காணலாம். இந்நாளில் திருப்பரங்குன்றம் போன்ற முருகன் தலங்களில் அணி அணியாக மக்கள் பால்குடம் எடுத்து வந்து அபிஷேகம் செய்வர். விசாகனாம் முருகனை பணிந்து வினைகளை போக்குவோம். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் வைகாசி விசாகம். அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது உறுதி. குழந்தை இல்லாதவர்கள் வைகாசி விசாகமன்று பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதமிருந்து முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொண்டால் அடுத்த வருடம் வைகாசி விசாகத்துக்குள் மடியில் குழந்தை தவழ்வது உறுதி. திருமணமாகாத கன்னியர்கள் விரதமிருந்து முருகனை வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் நடக்கும். இந்த விரதத்தை ஆண்களும் இருக்கலாம். அன்றைய தினம் பக்தர்கள் பால் காவடிகள் எடுத்து ஆறுமுக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வர். அன்றைய தினம் விரதமிருந்து ஒருவேளை உணவு உண்டு முருகனை தியானம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமான் அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. காளிதாசர் எழுதிய குமார சம்பவம் என்னும் நூலில் முருகப்பெருமானின் பிறப்பு பற்றி கூறப்பட்டுள்ளது. சம்பவம் என்றால் தோன்றுதல். குமரனின் தோற்றத்தை பற்றிய நூல் என்பதால் இந்த பெயர் வைக்கப்பட்டது. காளிதாசர் இந்த தலைப்பை வால்மீகி இராமாயணத்திலிருந்து தேர்ந்தெடுத்தார். முனிவர்களின் யாகத்துக்கு இடைஞ்சல் செய்த தாடகை என்னும் அரக்கியை வதம் செய்ய ராமபிரானை விஸ்வாமித்திரர் அழைத்து சென்றார். அப்போது அவர் கந்த பெருமானின் பிறப்பு, அவர் பத்மாசுரனை அழித்தது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை ராமலக்ஷ்மணருக்கு சொன்னார். இந்த நிகழ்ச்சியை வால்மீகி குமார சம்பவம் என வர்ணித்துள்ளார். அந்த வர்ணனையே காளிதாசருக்கு தலைப்பாக கிடைத்துவிட்டது. பத்மாசுரன் என்பவன் கடும் தவம் இருந்து சிவனுக்கு இணையான ஒருவரை தவிர வேறு யாராலும் அளிக்க முடியாத வரம் பெற்றான். மேலும் அவ்வாறு பிறப்பவன் பெண் சம்பந்தமில்லாமல் பிறக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் வைத்து சிவனிடம் அனுமதி வாங்கிவிட்டான். பிறகென்ன, இப்படி ஒருவன் பிறக்க முடியாதென்ற எண்ணத்தால் ஆணவம் கொண்டு தேவர்களை துன்புறுத்தினான். சிவனிடம் முறையிடுவதற்காக சென்றனர் தேவர்கள். அப்போது தட்சிணாமூர்த்தியாக வடிவம் தாங்கி தவத்தில் இருந்தார் சிவன். அவருக்கு பணிவிடை செய்ய வந்த அம்பாளும் தவத்தில் இருந்தார். தவம் இருக்கும் நேரத்தில் எது கேட்டாலும் கிடைக்கும். இதை பயன்படுத்தி கொண்ட தேவர்கள் தங்களை துன்புறுத்தும் அசுரனை அழிக்க ஒரு அம்சம் உருவாக வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தனர். சிவன் உடனடியாக விநாயகரை அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவரோ பார்வதியின் அம்சமாக தோன்றியவர். பெண் சம்பந்தம் அவருக்கு இருக்கிறது. பத்மாசுரனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற தன் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உருவாக்கி கங்கை நதியில் விட்டார். அவை இணைந்து கந்தபெருமான் அவதரித்தார். இவருக்கு சுப்பிரமணியன் என்று பெயர் உண்டு. சுப்பிரமணியன் என்ற பெயரே தமிழில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. இதற்கு பரமாத்மாவின் அம்சம் என்று பொருள். சிவபெருமானே பரமாத்மா, அவரது பிள்ளை என்பதால் இந்த பெயர் வந்தது. முருகப்பெருமான் 6 வயது வரை மட்டுமே பால பருவ லீலைகளை செய்தார். பிரம்மாவுக்கு ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் தெரியாததால் அவரை சிறையில் அடைத்து தந்தைக்கே பாடம் சொன்னது. தமிழ் மூதாட்டி ஔவைக்கு நாவல் கனியை கொடுத்தது. சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு அந்த அறிவு கடலையே கலங்கச் செய்தது. உலகை சுற்றும் போட்டியில் பங்கேற்று தண்டாயுத பாணியாக மலையில் நின்றது ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. பின்னர் அவர் தேவர்களின் சேனாதிபதியாகி தேவ சேனாதிபதி என்ற பெயர் பெற்றார். தேவசேனா என்பது தெய்வ யானையின் பெயர். அவளை மணந்து அவளுக்கு பதியானதாலும் இந்த பெயர் ஏற்பட்டதாக சொல்வர்.
குறமகளான வள்ளியை மணந்ததன் மூலம் இறைவனுக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதமில்லை என்பதை உலகுக்கு உணர்த்தினார். முருகப்பெருமானின் அவதார நன்னாளில் அவர் குடிகொண்டுள்ள மலைக்கோவில்களுக்கு சென்று நல்லொருள் பெற்று வருவோம். செங்கேல் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்றின் தோளும் பதுமலரக் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என்முன் வந்து எது நிற்பவனே. சண்முகா சரணம். நேசமுடன் தீபா. நன்றி.